தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காட் கிட்ஸ் வலையொலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன சத்திய வார்த்தையை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இயேசுவை நாம் ஏன் தேட வேண்டும்? பல விஷயங்களுக்காக இயேசுவை தேட வேண்டும். எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். கவலையாக இருந்தால் தேடணும், கஷ்டமாக இருந்தால் தேடணும், வியாதியாக இருந்தால் தேடணும், நெருக்கங்களாக இருந்தால் தேடணும். அப்போ தானே இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை அதற்காக தான் தேடுறோம். இன்னொரு குரூப் இருக்காங்க, சாப்பாட்டுக்காகவே இயேசுவை தேடின ஒரு குரூப். யோவான் புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஸோ நாம் ஏன் இயேசுவை தேட வேண்டும்? அற்புதத்திற்காக நாம் தேடுகிறோமா, இல்லை பரிசுத்தத்திற்காக தேடுகிறோமா, இல்லை நித்திய ஜீவனுக்காக நாம் தேடுகிறோமா? எதற்காக நாம் தேடுகிறோம்? நான் ஒரு பிரபலமான ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றுக்கு சென்றிருந்தேன். அது ஆவிக்குரிய தேவாலயம் அல்ல, ரோமன் கத்தோலிக் அவங்க இன்சார்ஜில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய தேவாலயம். அந்த தேவாலயத்தில் நான் உள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் என்னால் அங்கே பார்க்க முடிந்தது. அதில் நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், அந்த தேவாலயத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் மியூசியம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். மியூசியம் என்று சொன்னால் கண்காட்சியகம். அதாவது நம்ம அதிசயமான பொருட்களை எல்லாம் நாம் அந்த கண்காட்சியில் பார்க்க முடியும். கண்காட்சி என்றால் அதுதான். இல்லை ஒரு பெயிண்டிங்கு, ஒரு விளையாடப்பட்ட பொருட்கள், இல்லை ஆதி காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் கண்காட்சியில் இப்படிலாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி புத்தக கண்காட்சி இருக்குது, பொருட்கள் கண்காட்சி இருக்குது, இப்படி நிறைய கண்காட்சி இருக்குது. கண்காட்சினா இது என்ன கண்காட்சி? சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது கேமராலாம் உள்ளே அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஓகே, நம்ம கேமரா எடுக்கிற நோக்கத்தோடு போகல. சரி, ஓகே, கேமராலாம் உள்ளே வச்சாச்சு. இப்போ உள்ளே போகும்போது ஒவ்வொன்றையும் நான் பார்த்துக்கிட்டே போகும்போது எனக்கு ஆச்சரியமும் பிரமிப்பாக இருந்தது. என்ன ஆச்சரியம், பிரமிப்புனா, தங்க செயின், தங்க தாலி, தங்க மோதிரம், என்னென்னமோ வெள்ளியில் கொலுசு, எக்ஸட்ரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேக்கில் அப்படியே இருக்குது. அந்த ரேக்குக்கு முன்னாடி யார் அதை அந்த கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்தினார்களோ அவர்களுடைய புகைப்படம், மேக்சிமம் புகைப்படங்கள் இருக்குது. இல்லை புகைப்படம் இல்லாமல் அந்த பெட்டிகளையும் பார்க்க முடியுது, அந்த அடுக்கடுக்கான ரேக்குகளையும் பார்க்க முடியுது. அதில் என்னென்னா ஒரு கடிதம் வேறு அங்கங்கே எழுதி அதில் பின் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. இதை எதற்காக நாங்கள் இங்கே டொனேட் பண்ணோம் இந்த தேவாலயத்துக்கு அப்படின்னு. நான் ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி குழந்தை இல்லாதவனாய் நான் இங்கே வந்தேன். நான் வேண்டிக் கொண்டு சென்றதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஆகவே இந்த பொருளை நான் காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று நான் இங்கே பொருத்தனை செய்திருந்தேன். ஆகவே தற்போது இந்த பொருளை நான் இந்த தேவாலயத்திற்கு அல்லது இந்த தெய்வத்திற்கு நான் செலுத்துகிறேன் என்று எழுதி அங்கங்கே வைக்கப்பட்டிருந்தது. இது நான் சொன்னது ஒரு நிகழ்வு. நிறைய நிகழ்வுகளை பார்க்க முடியுது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அப்போ இங்கே வந்தால் அற்புதம் ஒன்று என்று நடக்கிறது இல்லை, அப்படி தானே? அப்போ மக்கள், அங்கே போகிற மக்களுக்கு அற்புதம் என்ற ஒரு நிகழ்வு நடந்தே இருக்கிறது. இல்லைன்னா இவ்வளவு சாட்சிகளை நம்ம பார்க்க முடியாது அல்லவா? அப்போ அற்புதத்திற்காக நாம் இயேசுவை பின்பற்றுவோம் என்றால் இது போன்ற ஆலயங்களுக்கு நாம் செல்லலாம். நாம் ஏன் தேவ சபைகளுக்கு வர வேண்டும்? இயேசுவை ஏன் தேட வேண்டும் என்றால், அற்புதங்களுக்காக தேடுகிறோம் என்றால் இன்றைக்கி அற்புதங்கள் நடக்கக்கூடிய எண்ணற்ற இடங்கள் இருக்குது. அதே இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோவில், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டொனேட்லாம் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் அற்புதத்தை தேடி போகும்போது அவங்களுக்கு நடந்துடும். அவங்க தங்களுக்கு எடைக்கு நிகராக தங்கத்தை எல்லாம் காணிக்கையாக செலுத்துவாங்க. மேபி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடிய நபர்களுக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதத்திற்காக மட்டுமே நாம் இயேசுவை தேடுவோம் என்றால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இதை நாம் யோசிக்க வேண்டும். அப்போ இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னா அதல்ல. அவர் நிச்சயம் தன்னை தேடி வருகிறவர்களுக்கு அற்புதம் செய்கிறவர். அதை தாண்டிய விஷயத்திற்கு நாம் இயேசுவை தேட வேண்டும். அற்புதத்திற்காகவோ அதிசயத்திற்காகவோ நாம் இயேசுவை தேடுவோம் என்றால் உண்மையில் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இருப்போம். சத்தியம் ஒன்றை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நாம் இயேசுவை
தேட வேண்டும். அற்புதத்திற்காக தேடுகிறோம் என்றால் அற்புதத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார், அதில் எந்த மாற்றும் இல்லை. இன்றைக்கி பெரும்பாலான சபைகள் அந்த அற்புதம் கூட பார்க்க முடிகிறது இல்லை. ஏன்னா தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாக இருக்கும்போது அந்த அற்புதம் கூட நடப்பதில்லை. ஆனால் உலகத்தில் மற்ற கோவில்கள் மற்ற தேவாலயங்களில் அற்புதம் நடக்கிறது. ஏன்னாண்டா அவங்க வணங்குற கடவுளுக்கு அவங்க உண்மை உள்ளவங்க இருக்காங்க, அது நடக்குது. ஆனால் இங்கே நாம் தேவனை தொழக்கூடிய நபர்கள் நாம் உண்மை இல்லாதவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கும்போது அற்புதம் என்று ஒன்றை நாம் பார்ப்பது அதிசயமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம இயேசுவை தேடின ஒரு நபரை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இயேசுவை தேடின ஒரு நபரை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அடிக்கடி கேட்ட வார்த்தை தான், 1லேருந்து நான் வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இங்கே ஆயக்காரனுக்கு தலைவன் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு உயர் அதிகாரி. இவருக்கு கீழே ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க. இவர் உயர் அதிகாரி. இவர் டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் கலெக்டர். இவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யும்போது இவர் எவ்வளோ கெத்தாக இருப்பார், இவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பார், எவ்வளோ சம்பாத்தியத்தில் இருப்பார், எவ்வளோ பேர் மக்கள் மத்தியில் இவருக்கு பயம் இருக்கும், இவரை பற்றின விஷயங்கள் பயம் இருக்கும். இவருக்கு என்ன குறைச்சல்? இவர் ஏன் இயேசுவை தேடணும்? இவருக்கு என்ன இல்லை? பணம் இருக்குது, வீடு இருக்குது, வசதி இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, சுகம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் இயேசுவை தேடணும்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு இருந்தது. அதுதான் அழகாக அந்த வசனம் சொல்லுது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகேயுக்கு ஆசை இல்லை. நம்ம அந்த இடத்துல நிற்போம். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? ஆவல் இருக்கிறதா? ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்ற உள்ளான உணர்வில் நான் விரும்புகிறேன்ப்பா. அப்படி நீங்கள் நினைக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது சகேயோட வாழ்க்கையில் இயேசு வர்றதுக்கு முன்னாடி சகேயு பண்ண ஒரு மிகப்பெரிய ஆயத்தம் என்னவென்றால், அவருக்கு முன்னே ஓடினான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஜனக்கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இயேசு எங்கே போனாலும் ஜனக்கூட்டம் இருக்கும். அவர் எந்த இடத்துல போனாலும் ஒரு கூட்டம் அவரை சுற்றி இருக்கும். அவரை தொடர்றது கஷ்டம், அவரை பார்க்குறது கஷ்டம், ஏன்னா அவ்வளோ கூட்டம். சகேயு ரொம்ப குள்ளனானபடியா. நீங்கள் அந்த காட்சிகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பழக்கமான ஜனக்கூட்டம். சகேயு அந்த கூட்டத்துக்குள்ள வந்தாலே, பில் கலெக்டர்ப்பா, என்னப்பா இங்கே நிற்கிறாரு அப்படின்னு பார்த்துருப்பாங்க இல்லையா? எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. அவன் எம்பி அவரை பார்க்க முயற்சிக்கும் போது எத்தனை பேர் அவனை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரில. இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும், எப்படிப்பட்டவரோ என்று நான் பார்த்துடணும். எனக்குள்ள உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒன்று அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். ஏன்னா அவரை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். நிச்சயம் அவர் எப்படிப்பட்டவர்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய அற்புதத்தை செஞ்சிட்ருக்காருப்பா, சத்தியங்களை பயங்கரமாக சொல்லிகிட்ருக்காருப்பா, இந்த மாதிரி பிரசங்கம்லாம் யாருமே பண்ணதில்லைப்பா, ஜீசஸ் கிறிஸ்துன்னு ஒருத்தர் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த உள்ளான ஆவல் அவனுக்குள்ளே இருந்திருக்கும். இந்த ஆவல் நமக்குள்ளே இருக்கா? இயேசுடைய சத்தியத்தை வாஞ்சிப்பது, இயேசு பேசின விஷயங்களை கவனித்து நம்ம கேட்பது, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புவது, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா? இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சகேயு நேர்மைவாதி கிடையாது. அவன் ஆயக்காரனுக்கு தலைவன்னா அவன் எப்படி இருப்பான்? இன்றைக்கி அரசியல்வாதி ஒருத்தன் எடுத்துக்கோங்க, ஒரு 10 பேருக்கு லீடராக ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் உண்மையிலே நேர்மையானவனாக இருக்கான் அன்றைக்கி? இல்லை. அவன் அந்த லெவலில் தான் சகேயு இருந்தான். அந்த லெவலில் இருந்த சகேயு இயேசுவை பார்க்கணும் என்று நினைக்கிறதே பெரிய விஷயங்க. நீங்கள் குறைவுகளில் தேவனை நினைப்பதை விட நிறைவாக இருக்கும்போது தேவனை தேடுவது, அதுதான் நீங்கள் இயேசுவை தேடும் விதம். அப்படி நீங்கள் தேடும்போது அவர் உங்களுக்கு வெளிப்படும் விதம் இருக்குது பாருங்கள். எக்ஸாக்ட்லி நம்ம அதை உணரும்போது தான் தெரியும்.
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜனக்கூட்டம் பயங்கரமாக வந்து இயேசுவை மறைச்சிட்டாங்க. எம்பி பார்க்குறாரு, பார்க்க முடியல. என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு. இந்த பாதையில் ஒரு காட்டத்தி மரம் இருக்கே, சகையோட நினைவுக்கு வருது. எடுத்தான் ஓட்டான். போனால் காட்டத்தி மரத்தில் ஏறிட்டான். காட்டத்தி மரத்தில் மேலே ஏறி உட்காந்துட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவன் மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா போகிறவன் வர்றவன் அந்த காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும்? பைத்தியக்கார பயடா, நல்லா இருந்தான், ஏன் இன்றைக்கி இப்படி இருக்கான்? இவனை நம்பி வேற இவ்வளோ பொறுப்பை கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. எத்தனை ஏளனங்கள், எத்தனை கேலிகள், எத்தனை கிண்டல்கள் இருக்கும். நம்மளையும் கூட இந்த சமுதாயம் பைபிளை தூக்கி கிளம்பிட்டான்டா, அரமனா சர்ச்சுக்கு போயிடறானுங்க, எங்கே தான் போகிறானுங்கன்னு தெரில, என்ன தான் கிடைக்குதுன்னு தெரில, இதில் ஏன் இப்படி திரியிறானுங்க அப்படின்னு சொல்லலாம். இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கக்கூடிய நமக்கு தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம பார்க்க போகிறோன்னு. அதுக்காக தான் நம்ம இப்படி ஓடிட்டுருக்கோம். ஓகே, இப்போ அவன் முன்னாக ஓடி நாளில் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் சொன்னான். பார்க்கணும்னு போனான், எப்படிப்பட்டவரோன்னு தெரிஞ்சுக்கணும்னு போனான். என்ன கிடைச்சதுன்னா, டேய் நீ என்னை பார்க்க தானடா ஆசைப்பட்ட, நீ என் கூடவே இருடா, வா. ஜீசஸ் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? நீங்கள் விரும்பினா போதும், அவர் வந்துடுவார் உங்களை தேடி. நீங்கள் ஆசைப்பட்டால் போதுங்க, அவர் தன் கரத்தை உங்களுக்கு நேரம் நீட்டிடுவார். சகேவை அழைத்த தேவன் நிச்சயம் இதே ஆவலோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களையும் இரு கரம் கூப்பி அவர் அழைக்க இன்றைக்கும் அவர் ஏக்கமுள்ள தேவன். நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே சகே அவனால் நம்பவே முடியலை. என்னையா ஆண்டவரை கூப்பிட்டீங்க, என்னையவா கூப்பிட்டீங்க? எஸ், கமான் இறங்கி வா, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு போகலாம். அவர் எங்கே போனான்னு தெரியல, அந்த பயணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அவருடைய பயணத்தை நிறுத்திட்டு அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டை அவருடைய திட்டத்தை மாற்றிடுச்சு, இயேசுவுடைய நோக்கத்தை திருப்பிடுச்சு. அப்படியே சகை வீட்டை நோக்கி ஆண்டவர் கிளம்பிட்டார். எவனொருவன் தன்னை பார்க்கும்படிக்கு தன்னை குறித்ததான விஷயங்களில் ஏக்கமுற்றவனாக இருப்பானோ தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உண்மையிலே வாழ்க்கையில் நீங்கள் இதை அனுபவிக்க முடியும். நீங்கள் மனமுகுந்து அவரை தேடுகிறவராக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்புறம் என்ன நடக்குது பாருங்கள், இங்கே அந்த மரத்துலேருந்து அவன் எப்படி இறங்கினான்னு போட்டிருக்கு. மெதுவாக ஹாயாக அப்படியே பிடிச்சி இறங்கினானா அப்படின்னா போட்டிருக்கு. இல்லை, அவன் சீக்கிரமாக இறங்கி குரங்கு மாதிரி இறங்கியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். சர 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 நீ எவ்வளோ வேகத்தில் ஏறினானோ அவ்வளோ வேகமாக அவன் இறங்கி என்ன வந்துருச்சு அவனுக்குள்ளே பாருங்கள். அவன்கிட்ட இருந்த பணம் கொடுக்காத சந்தோஷம், அவன்கிட்ட இருந்த பதவி கொடுக்காத சந்தோஷம், அவன்கிட்ட இருந்த ஆள்பலம் கொடுக்காத சந்தோஷம் இயேசு கூப்பிட்டார் என்ற போது கிடச்சிருச்சுங்க. இயேசுவை நாம் ஏன் தேட வேண்டும்? தேவனே நீங்கள் என்னை அழைச்சிட்டிங்கன்னா பணம் இருக்கோ பொருள் இருக்கோ எது இருக்கோ இல்லையோ என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடச்சிருப்பா, போதும். சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, பாவிகளோடு இப்படி இவர் தங்க போகிறார் இந்த மனுஷனோட அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள முறுமுறுக்கிறாங்க. சகேயு நின்றான். இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார்னா அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு இதுதாங்க. நம்மை நாமே நிறுத்தி நிதானிக்க ஆரம்பிப்போம். இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார்னா என்னை நானே நிறுத்தி நிதானிக்க ஆரம்பிப்பேன். அந்த இடத்துல சகை நின்று தன்னை பரிசோதிச்சு பார்க்குறான். பரிசோதிச்சு என்ன சொல்கிறான்னா, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் யார்கிட்ட எவ்வளோ ஏமாத்தினேன்னு தெரில. நான் 19 இருக்கிற சொத்தை 2 பிரித்து பாதி ஏழை கொடுத்துறப்பா. ஏழைகளுக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இல்லையா? ஆண்டவரே நான் உமக்கே அதை திருப்பி கொடுத்துறப்பா. நான் அநியாயமாக சம்பாதிச்ச பொருட்களையோ பணத்தையோ நான் யாருக்கிட்டையாவது வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட நான் என்ன செய்கிறேன்னா, அநியாயமாக வாங்கினது உண்டானால்
நாளை தனியாக திரும்ப செலுத்தி விடுகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் அவன்கிட்ட என்னங்க இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாமே இருந்ததை இயேசு வந்தோடனே எல்லாமே விட்டுறான். வேண்டாம், பணமாக பொருளாக நகையா தூரப்போ, இதுதான் வாழ்க்கையை நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இதை தாண்டி ஒருத்தர் என்னை அழைத்தார், என் வாழ்க்கையில் வந்துட்டாருங்கிற போது அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாதிரி, எனக்கு லாபமாய் தோன்றின எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி அவற்றை விட்டு விட்டேன். பாருங்கள், எவ்வளவு அழகாக சகேயு தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டார். இயேசுவை அவராக தேடி போனார், இயேசு அவரை தேடி வரல. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இவர் இயேசுவை சகேயு பார்க்கும்படி போகிறார். பார்க்க போகும்படி போன சகேயுவை ஆண்டவர் பார்த்துட்டார். என்னடா விருப்பம், உன்னோட விருப்பம், வாடா நான் உன் கூட வரேன்டா, இனி உன்னோட நான் இருப்பேன், எப்போதுமே உன்னோட நான் இருப்பேன். அவ்வளோதான். சகேயு நின்றான், தன்னை பற்றி பரிசோதிக்கிறான். இயேசு என் வீட்டுக்கு வர நான் தகுதி உள்ளவனாக இருக்கேனா தன்னை ஆராய்கிறான். உடனே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான், என் ஆஸ்திகளில் பாதி ஏழை கொடுத்துருப்பா, நான் யாரிடத்திலும் அநியாயமாக வாங்கினேன், நாளத்தினையாக திருப்பி கொடுத்துறேன்ப்பா. சொல்லும்போது ஆண்டவர் கீழே அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. இயேசுவை நம்ம ஏங்க தேடணும்? ரட்சிப்புக்காக தேடுங்க. வியாதி குணமாக, பண விஷயம் பெருக, வியாபாரம் விருத்தி அடை, இதெல்லாம் செகண்ட் அதர் ஒன். தேடக்கூடாது அப்படின்னு இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நாய் வாழ் மாதிரி பின்னாடியே தருவார். முதலாவது என்னுடைய நீதியை ராட்சி தேடு, அதெல்லாம் கூட வந்துடும். முதல்ல நம்ம தேட வேண்டியது ஜீசஸுங்க. அப்படி தேடும்போது அந்த வீட்டுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா, ரட்சிப்பு வந்துடுது. அதோட மேலான ஒரு விஷயத்தை அங்கே ஜாக்கிக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. என்னென்னா, ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். இவ்வளோ காலம் அந்த ஊர் அவனை எப்படி பார்த்துச்சுன்னா, பில் கலெக்டர் தானே அவன், எப்படி பார்த்துருக்கோம் அந்த ஊர், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், இவ்வளோ மோசமான பொருளாசைக்காரனாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் இயேசு சொன்னார், இப்போ அதெல்லாம் அவன் விட்டுட்டு ஆபிரகாமின் குமாரன் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு வசனத்தை ஜீசஸ் சொல்கிறாரு. நான் ஏன் வந்தேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல அழகாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் அப்படிங்கிறத, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார். இயேசுவை தேட வேண்டும் என்று விரும்புகிற உறவுகள், இயேசுவை ஏன் தேட வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். சகேயுவை போல நீங்கள் ஆவலோடு அவரை தேடுவீர் என்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறும். உங்களோடு இயேசு என்றென்றைக்கும் இருப்பார். நீங்கள் ஆபிரகாமின் புத்திரர்களாக இருப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.